ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 4 வரமிளகா எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மசாலா பேஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்க போகிறேன். வர கொத்தமல்லி நான் எடுத்து இதில் இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியோட வாசம் அந்த வறுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எதாக இருந்தாலும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறோடனே நல்லா கொஞ்சம் குறப்பாக பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் ரசம் செய்ய போகிறேன், தக்காளி ரசம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு 4 வெந்தயம் நான் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் இந்த வெந்தயம் சேர்த்துறப்ப ரசத்தோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் 4 தக்காளி பழம் வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் 4 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறேன். அது இதோட நல்லா அந்த தக்காளியோட சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா ஃபுல்லாக போகணும். அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா பச்சை ராஸ்மெல் வந்து ஃபுல்லாக போயிருச்சு. இப்போ நம்ம அந்த குறவரப்பாக பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதையும் இதோட தக்காளியோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி அதோட சேர்த்திக்கலாம். உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதோட சேர்த்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். ரசம் நல்லா ஒரு கொதி, அதாவது கொஞ்சம் நுர கட்டின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரொம்ப கொதிக்க விட வேணாம். நுர கட்டின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மண் சட்டியில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். அவ்வளோதான், ரசம் ரைட்டாக நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.